ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக மமிதா பைஜா அவர்கள் வந்து ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தளபதி பற்றியும் ஜனநாயகன் பற்றியும் பேசியிருக்காங்க. ஜனநாயகன் படத்தில் தளபதி கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது, தளபதி கூட ஃபஸ்ட்டு வந்து நடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ ஜனநாயகன் படத்தில் வந்து உங்களுக்கு வந்து தளபதி கூட ஸ்க்ரீன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி டான்ஸும் ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன், தளபதியோட டான்ஸை பார்த்து தான் நான் வளர்ந்த பொண்ணு. ஸோ அவர் கூட டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட டான்ஸை பற்றி சொல்லவே வேண்டாம். ஸோ இது வந்து எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கூட டான்ஸ் பண்ணதே ஒரு தனி ஃபீல் தான், அதை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மூவி ரிலேட்டடாக வந்து ஏதாவது அப்டேட் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஜனவரி 9 தான் மூவி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து அப்டேட் மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும், புதுசாக எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க, உங்களுக்கும் தளபதிக்கும் ஒரே டைமில் வந்து பர்த்டே ஆச்சு, நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிங்களா ஒரே டைமில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை அந்த டைமில் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஷூட்டிங் வந்து இல்லை, ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ண முடியல. ஆனால் தளபதி வந்து எனக்கு வந்து கால் பண்ணி விஷ் பண்ணார், அதுவே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஜனநாயகம் பற்றி கேட்டதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் மூவிஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ 2026 ஃபுல்லாகவே இவங்களோட ஆதிக்கமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து படத்தை வந்து கையில் வச்சுருக்காங்க. ஸோ ஜனநாயகனில் வந்து இவங்களோட ரோல் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணுமா இல்லை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க ஒரு பாட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஜனநாயகனில் வெயிட்டான ரோல் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தளபதியோட மகளோ இல்லை தங்கச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ எப்படி அமைதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ ஜனநாயகன் கண்டிப்பாக சம்பவம் பண்ணும். நமக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்னா அது சம்பவம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம் தான். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம்னால கம்ப்ளீட்டாக என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் தான், அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. கண்டென்ட்டும் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு லெவல் சம்பவம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.